विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् संशयमित्योक्ताः प्रत्ययाः व्यभिचारिणः एकैव अवगतिस्तेषु भेदस्तु प्रत्ययार्पितः आदिभेदात्यतो भेदः मणेरवगतेस्तथा अशुद्धिः परिणामश्च सर्वं प्रत्ययसंश्रयात् प्रथमं ग्रहणं सिद्धिः प्रत्ययानामिहान्यतः अपरोक्षात् तदेवोक्तम् अनुमानं प्रदीपवत् विवेक தத்துவமசி பிரகரணம் உபதேச சாஸ்திரியில பத்திய பாகத்துல தத்துவமசிங்கிற பிரகரணம் 121வது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கணும். இதுவரைக்கும் நம்ம சரீரத்துக்குள்ள புத்திக்கும் பின்னால ஒரு சாட்சியா பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்ற. இதுவரைக்கும் அந்த சாட்சிய கவனிக்கல, புத்தியில இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்தையே சிதாபாசன்னு வச்சுண்ட அவர் தான் எல்லாத்தையும் நினைக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கறதாலும் ஆத்மா அவரே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மனுஷன் விவகாரம் பண்றார். ஆனா நிஜமா பார்த்தேன்னா புத்திக்கு அறியக்கூடியதான தன்மை இல்ல. புத்தி ஜடமான பொருள். அந்த புத்தியானது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அது மாறுகிறது பொருளாக. அந்த புத்தியில இருக்கக்கூடியதான சைத்தன்யம் அதை ஒழிக்கிறது, அப்பொருளை ஒழிக்கிறது. ஒளியுடன் கூடினதான பொருளை நாம் அறிகிறோம். இருட்டுல பொருள் இருந்தா நாம் அறியலையே. பொருளை நாம் அறியணுமே, ஆனால் பொருளுக்கு மேல வெளிச்சம் இருக்கணும். அப்பத்தான் நம்ம கண்ணானது அதை அறிய முடியும். அந்த வெளிச்சமானது எது கொடுக்கிறது? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான புத்தி இருக்கிற சைத்தன்யம். அப்பொழுது நமக்கு அப்பொருளை பற்றியதான ஒரு அறிவானது ஏற்படும். அந்த அறிவானது மட்டும் ஏற்படுறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே தவிர அந்த புத்தியும் ஒழிக்கிறது, அறிவையும் ஒழிக்கிறது, பொருளையும் ஒழிக்கிறது ஒரே சமயத்தில். அதனால்தான் இது குடம் எனக்கூடியதான அறிவு மட்டும் இல்ல, நான் குடத்தை அறிகிறேன்னு ஞானம் வரும். குடத்தை பார்த்து குடம்னு அறிவு வந்தது. உமக்கு குடம் தெரியுமான்னு கேட்டா நான் குடத்தை அறிகிறேன்னு சொல்றேன். இந்த நானை யார ஒழித்தா? நமக்கு அறிவு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அறிவு இருக்கலாம். அந்த அறிவு எனக்கு இருக்க, குடத்தை நான் அறிவேன்னு எப்படி அறிஞ்சள்? அந்த குடத்தினுடைய அறிவும் எப்படி தெரிஞ்சது? இந்த மூணையும் கர்த்தா கர்மா செயல். அறிபவன், அறிந்தவன் யார்? புத்திக்குள்ள இருக்கிற சைத்தன். அறிந்தவருக்கு பிறகு அறிந்த பொருளானது என்னது? வெளியில இருக்கக்கூடியதான பொருள். இத நடுவுல அறிவானது ஏற்பட்டு இந்த அறிபவர், அறிவு, அறிந்ததான பொருள் மூணையும் ஒரே சமயத்துல பின்னால இருக்கிற ஆத்மா பிரகாசிக்கிறார். அவரால் தான் எல்லாம் தெரியும். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அவருடைய அறிவினால் எல்லாமே ஒழிக்கிறது. க்ஷேத்திரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரத. யதா எப்படி சூரியஹா சூரியன் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அட் ஒன் ஸ்ட்ரோக் பிரகாசிக்கிறாரோ, அதே போல க்ஷேத்திரம் சரீரம், இதை இந்த க்ஷேத்ரி சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யம் கிருஷ்ணம் பிரகாசிக்கத்தி, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார் அப்படின்னு. இத நமக்கு தெரியறதுக்குள்ள இன்னொன்னு ஞாபகம் வந்தது. நமக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னு யார் ஒழிக்கிற?
இது இதுவா அதுவா சார்? எட்டி இருக்கு, அது தூணா இருக்குமா மனுஷனா இருக்குமா இப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் நீங்க என்ன சொல்றீங்க? எட்டி இருக்கக்கூடியதான பொருள் எடுத்ததானே சந்தேகம். அந்த பொருளானது தூணா இல்ல மனுஷனா? இந்த சந்தேகத்தை உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றாரு, யார் ஒழித்தார்? நமக்கு சந்தேகம் இருக்குன்னு உமக்கு தெரியறதோ இல்லையா? ஐ எம் டவுட்ஃபுல் அபவுட் இட் சொல்றதோ இல்லையோ? அதை யார் காட்டினா உள்ள? இல்ல சார் இது இப்படித்தான் அப்படின்னு நிச்சயம்னு சொல்றல, அது யார் காட்டி? இது தோணினாலும் அது நகம் இல்ல சார் அப்படின்னு வேற சொல்றது. சினிமா பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியறது அங்க யாரும் இல்ல சார், தெரியறதா இல்லையா? இதெல்லாம் யார் காட்டினா? நமக்கு எப்படி சார் இந்த அறிவு வந்தது? பொருளை பத்தி அறிவு வரட்டும், கண்ணால பார்த்தேன் பொருள் அறிவுன்னு சொல்லிடலாம். இந்த பொருள் இதுதானா அதுதானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கேன், அந்த சந்தேகத்தை யாரு காட்டினா? அதே போலயே இது காணப்படுறது நகம் இல்ல, மேஜிக் பாக்குற அவன் ஏதோ பண்றான், அது கண்ணால பாக்குற, பார்த்துட்டே இருந்து இது நகம் இல்லைங்கிற, பார்த்துட்டே இருக்கிறது நகம் இல்லைன்னு சொல்றல, இது யாரு சார் காட்டினா? இப்படி லோகத்துல தெரியுமா? இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அதான் சொல்றார், சம்யக் சம்சயமித்யோக்தாஹ பிரத்யயாவ்யபிசாரிணஹ ஏகைவ அவகதிஸ்தேஷு வேதஸ்து பிரத்யயார்ப்பிதஹ. சம்யக் சம்சயமித்யோக்தாஹ, சமயக் ஞானம், சமயக் ஞானம்னா பிரமாண ஞானம், நம்ம பாக்குற சாதாரண ஞானம். சம்சய ஞானம், இது இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, இப்படி அப்பப்ப நிறைய வருது. ஒரு தெருவில் போறப்ப நம்ம ரைட்ல திரும்பணுமா லெப்ட்ல திரும்பணுமா ஒரு சந்தேகம். ஏன்னா ஒரு தடவை பார்த்திருக்கேன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால, அது நல்ல ஞாபகம் இருக்க, கரெக்டா போலாம் நினைச்சுட்டு போனா சார், அங்க போன பிறகு அப்புறம் டவுட் வருது, இந்த பக்கம் திரும்பணுமா அங்க திரும்பணும், என்ன விவகாரம், அப்படி யாராவது கேட்போமா, என்ன கேட்கறது, என்ன மனசுல இருந்து அந்த மனசுல வரக்கூடியதான எண்ணங்களை யார் பிரகாஷ்? சம்யக் சம்சயமித்யோக்தாஹ, இது பொய்ன்னு நன்னா தெரியறது, ஆனா நகமா தெரியறது, இதெல்லாம் யாரு காட்டினா? பிரத்யயாவ்யபிசாரிணஹ ஏகைவ அவகதிஸ்தேஷு, எல்லாவற்றையும் ஒழிக்கிறது பரமாத்மா தான், அதுல சந்தேகம் இல்ல. உங்க மனசுக்கு பின்னால இருக்காரோ மகாத்மா, அவர் தான் ஒழிக்கிறார். ஆனா இந்த பலவிதமான ஞானங்கள் நமக்கு வருது பாருங்க, இது உண்மையான ஞானம், இது பொய்யான ஞானம். பாலைவனத்துல போயிட்டு இருக்க, அங்க தீர்த்தம் இருக்குங்கிற தைரியமா போறல, அங்கே தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு இல்ல சாருங்க, நிஜமா இல்லை. காயத்துல பாம்பு பார்த்திருக்கு, பாம்பு மாதிரி இருக்கு. அல்லது ஒருத்தராத்துக்கு போனேன், தீபா இது நவராத்திரி இது கொலு எல்லாம் வச்சிருக்கா, அந்த கொலுல காய்கறி எல்லாம் இருக்கு, செட்டியார் பொம்மை இருக்கு, அது நஜமா இருக்குன்னு தொட்டு எடுத்து வாயில போட்டுக்கிறோம், கண்ணுக்கு தெரியும், நஜமா தெரியுது சார். இருக்கிறது ரியலா நமக்கு மார்க்கெட்ல வாங்கறத விட இது பளபளா நன்னா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் தான் அவன் அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க. விவகாரம் என்னடா, அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அது நஜம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே பாக்குறேன். கண்ணுக்கு நிஜமாக காணப்பட்ட போதிலும் அது நஜம் இல்லைன்னு தானே தெரிஞ்சுக்கிறேன். இவை எல்லாம் எப்படி தெரியுது? அதான் உங்க மனசுக்கு பின்னால ஒரு ஆத்மா இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் ஒழிக்கிறார். ஆனா இது சம்சயம், இது நிச்சயம் சரியான ஞானம், இது பொய்யான ஞானம் எனக்கூடியதெல்லாம் இந்த புத்தியில எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதனால ஏற்படும். இந்த மாறுதல்கள் எல்லாம் எதனால ஏற்பட்டது? புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள்னால. அந்த புத்திக்கு பின்னால ஒரு லைட் இருக்கு பார்த்தீங்களா, பரமாத்மா, அவர் தானே உலகம் முழுக்க பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்டதான பரமாத்மா நமக்கு காட்டி கொடுக்கிறார். இது டவுட்ஃபுல் நாலேஜ், இது சரியான ஞானம், இது பொய்யான ஞானம், இப்படி எல்லாம் நமக்கு அவர் தான் பண்ணி கொடுக்கிறார். ஆகையால் நம்ம என்ன பண்ணனா, நம்ம இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காங்கிறது நிச்சயமா தெரிஞ்சு. இது எப்படி? ஆதி பேதாத்யதா பேதா மணேரவகண அவகதேஸ்ததா அசுத்தி பரிணாமஸ்ச சர்வம் பிரத்யய சம்ஸ்ரயாத் ஆதி பேதாத். இந்த கிரந்தம் இருக்கே,
இது ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால சில சமயத்துல நமக்கு அப்படி இப்படி டவுட் வரும். ஆதி பேதாத் இல்ல, உபாதி பேதான்னு வச்சுக்கலாம். இப்ப ஸ்பட்டிகம் இருக்கு, அந்த ஸ்பட்டிகமானது எப்படி சார் இருக்கு? சிவலிங்கம் ஸ்பட்டிகம் இருக்கு உங்க இடத்துல. ஸ்பட்டிகம் கிளாஸ் மாதிரி சுத்தமா இருக்கு, அது ஒரு கலரும் இல்ல, நீட்டா இருக்கு. அந்த பக்கத்துல பிள்ளையார் தலையில ஒரு செம்பருத்தி பூ போயிடுச்சு. என்னடா ஆச்சுன்னா இந்த ஸ்பட்டிகம் எல்லாம் சிவப்பா போயிடுச்சு. ஏன் ஸ்பட்டிகம் எப்படி சிவப்பா போச்சுன்னா சிவப்பா காணப்படுறத எதனால? அந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான பிள்ளையார் மேல வச்சதான சிவப்பான புஷ்பம் அந்த சிவப்பு தன்மையை இந்த ஸ்பட்டிகத்துக்கு கொடுத்திருக்கு. உபாதி பேதத்தினால இங்க ஆதி பேதாத்தம் தான் இருக்கு புஸ்தகத்துல. அது உபான உபசர்க்கம். இந்த உபசர்க்கங்களை விட்டோம்னா நமக்கு சில சமயத்துல அர்த்தம் ஆறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி சேர்த்து பழகிட்டோம், அவ்வளவுதான். உபாதி உபாதின்னு சொல்லிட்டோமே தவிர வஸ்துதா அதுக்கு ஆதிங்கிறது அர்த்தம். உபாங்கிற உபசர்க்கத்தோட சொல்லி பழகிட்டோம். ஆனா அப்படின்னு உபாதி எடுத்துட்டாலும் அதே அர்த்தம்னு சொல்லப்படாது. சில சமயத்துல என்ன ஆகும்னா அந்த தாத்துவுக்கு உபசர்க்கம் சேர்த்துனா நிறைய அர்த்தங்கள் மாறிடும். கிரிஞ்ச ஹரணேங்கிற தாத்து, ஹரதினா திருடுறான்னு அர்த்தம். அதான் ஹரதீதி ஹரஹான்னு சொல்லும். நம்ம பாப்பத்தை எல்லாம் திருடுறாரு, அயால் பரமேஸ்வரனுக்கு ஹரன்னு. அது வீன்னு போட்டேன்னா விஹார உலா வருது, ஆன்னு போட்டேன்னா ஆஹார சாப்பிடுறது, பரி போட்டேன்னா பரிஹார அதை விட்டு விடுறது, சம்மன்னு போட்டேன்னா சம்ஹார கொல்றது, பலான்னு போட்டேன்னா பலஹாரம் சாப்பிடுறது. விவகாரம் என்ன? கிரிஞ்சு ஹரணேன்னு ஒரு தாத்துவா இருந்தாலும் அதுக்கு முன்னால வினைச்சொல்களை உபசர்க்கங்களை பலது போட்டா பல அர்த்தங்கள் மாறும். ஆனா இங்க ஆதி உபாதி உண்டதான். ஸ்லோகத்துக்காக ஆதின்னு போட்டார். ஆதி பேதாத்யதா பேதா மணேரவகதஸ்ததா. மணி, மணின்னு இங்க என்னது? அந்த ஸ்பட்டிகம். அந்த ஸ்பட்டிக மணியானது இருக்கு. இந்த ஸ்பட்டிகம்ங்கிறது நம்ம மணின்னு லோகத்துல சொல்லல சார். லோகத்துல ஸ்பட்டிகம்னு சொல்றோம், அவ்வளவுதான். மணின்னு நம்ம வஜ்ரம் வைடூரியம் முத்து பவழம் அவ எழுத வச்சுட்டு இருக்கோம். டைமண்ட் அதுக்கு மணின்னு சொல்றோம், மணிமாலை அப்படிங்கிறோம். மயில இந்த பவழம் முத்துன்னு செமி பிரஷஸ் ஸ்டோன் அப்படிங்கிறோம். அவன் சொல்றானே தவிர விலை விற்கிற காலத்துல அதுவும் பிரஷஸ் ஸ்டோன் விலைதான் வாங்குறான். விவகாரம் முழுக்க என்னடான்னா இவன் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல மணின்னு பேர். முக்கியமா ஸ்பட்டிகம் இருக்க, அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கலர் இருந்தா அந்த கலர் அதுல புடிச்சுக்கிறதுன்னு அது ஒட்டிண்டு இல்ல, அந்த கலரா தோன்றது. ஆதிபேதா உபாதியினால யதா எப்படி பேதோ மணே ரவகதிஷ்டதா, அந்த மணியில எப்படி ஸ்பட்டிகத்துல எப்படி கலர் மாறுறதோ அதோட அசுத்தி பரிணாமஸ்டா, அசுத்தி கருப்பா ஆயிடுறது சில சமயத்துல. பரிணாமஸ்டா சில சமயம் சின்னதா இருக்கிறது பெரியதா தோன்றது. கண்ணாடியில பார்த்தோமேனா சின்னது பெரியதா தோன்றும். காருக்குள்ள இருக்க கருப்பு கண்ணாடி இருக்கு, வெளியில இருக்க பொருள் அவனுக்கு கருப்பா தெரியுது. ஏன் சுவாமியினர்? அந்த கண்ணாடியில இருக்கிற ஒரு சுபாவம் பொருள்லயும் தெரியும். சர்வம் பிரத்யய சம்ஸ்ரயாத். இவைகள்லாம் எதனால வந்தது? எல்லாமே உங்க புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள்னால. உள்ள இருக்கிற ஆத்மா ஒரே மாதிரிதான் இருக்காரு, லைட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த லைட்டுக்கு வெளியில கலர் காகிதத்தை ஒட்டிட்டு இருக்கேன் சார். அத சுத்த என்னடா ஆச்சுன்னு அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு மேல கலர் தனித்தனியா வருது. லைட் ஒரே தான், அதுல மாறல. அதே மாதிரி இந்த சிக்னல் லைட் எல்லாம் பாக்குறதுல எல்லாம் உள்ள இருக்கிறது ஆர்டினரி பல்பு தான். அது இதே போல காந்தி தான் கொடுக்கணும். ஆனா என்ன, அது வெளியில இருக்கிற கிளாஸ் சிவப்பாகவும் ஆரஞ்சாகவும் கிரீனாகவும் இருக்கிறதுனால அந்தந்த கலராக உங்களுக்கு காணப்படுறது. அதே மாதிரி உள்ள இருக்கிற பரமாத்மால மாறுதல் இல்ல, உங்களுக்கு வரக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் உங்க புத்தியில இருக்கக்கூடியதான மாறுதல்கள்னால, புத்தியில இருக்கக்கூடியதான எண்ணங்கள்னால. அதனால பிரதமம் கிரகணம் சித்தி பிரத்யயானாமி ஹன்யதா அபரோக்ஷாத் ததேவோக்தம் அனுமானம் பிரதீபவத். பிரதனம் தோற்றமோ, கிரகணம் அதை அறிவதோ, சித்தி இது இன்னது என்று நாம்
நன்றாக தெரிந்து கொள்றதோ எல்லாம் பிரத்யானாமிஹான்யதா, பிரத்யங்கள்னாலேயே வருது. மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்னால தான் வருது. அபரோக்ஷ ததே ஓக்தம் அனுமானம் பிரதீபவது, என்ன கண்ணுக்கு எதிர்க்க தெரியறது. இதை பார்த்ததுமே இதுதான். ரெண்டு பொருளை காமிச்சு உங்களுக்கு எதுன்னா இதான் சார் அப்படிங்கிறான். அது எப்படி சார் தெரியும்? ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கான்னு எனக்கு தெரியும் சார், அவனுக்கு கரெக்டா தெரியும். சில ரெட்ட குழந்தைகளா இருப்பான், பார்த்தேன்னா நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா விவகாரம் அந்த அம்மாவை கேட்டேன்னா இவன் தான் ராமன் இவன் தான் கிருஷ்ணன் சொல்றான். அது எப்படி தெரியறதுன்னு தானா தெரியுது. அதே மாதிரிதான் அந்தந்த மனசுல கரெக்டா அதுன்னு தோன்றது, அது பின்னால தெரியும். அதனால தோற்றம் வேற, மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணங்கள் வேற, அந்த எண்ணங்களை ஒழிக்கிறது வேற. இதுக்காகத்தான் நான் தீப திருஷ்டாந்தம் சொன்னேன். எப்படி தீபம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த உபாதிகள்னால தனித்தனி கலரா காணப்படுறதோ இல்லையோ அதே மாதிரி. அதனால இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம, நமக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் அது மாறலை. மாறுவதெல்லாம் உங்க மனசு புத்தி. இது ஏன் மாறிட்டு? ஜன்மாந்தரத்துல நிறைய புண்ணிய பாபங்கள் பண்ணி அதெல்லாம் அந்த மனசுல சேர்ந்திருக்கு. அதனால அது மாறுகிறது. மாறும் பொழுது நமக்கு எண்ணங்கள் வருது, தனித்தனி எண்ணங்கள் வருது. அதனால சுகம் துக்கம் வருது. அதனால நீங்க எங்க அட்ரஸ் பண்ணனா இந்த புத்தியை சுத்தப்படுத்துறதுக்காக. உள்ளூர் இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு விதமான பேதமும் இல்லை. அதான் நம்ம தெரிஞ்சு. கிமன்யத்ராஹயேத் கச்சித் பிரமாணேன துக்கேனசித் வினைவது பிரமாணேன நிவృత్యాన్యஸ்ய சேஷதः. இந்த ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கணும்? சில பேர் சொல்றா அதுக்கு சாதாரணமா ஒரு பொருளை அறியறா போல அறிந்துக்கலாம்னு சொல்றா. சில பேர் அதை அப்படி அறிய முடியாது, அது இல்லை இல்லை என்ற வழியில தான் அறிந்து கொள்ளணும். இப்ப ஒரு பொருளை நம்ம பார்க்கணுமேயானால், அந்த பொருளை பத்தியான அறிவு நமக்கு வரணுமேயானால், கண்ணால ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருள்ல கலர் இருக்கணும், அப்பதான் கண் அறியும். காத்து இருக்கு, அதுல கலர் இல்ல, கண் அறியறதோ? ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அது கண்ணு அதுல உருவம் இல்ல, அதனால அதை பார்க்க. அதே போலயே வெக்கம் தைரியம் இவைகள் இருக்க, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு வெக்கம் இருக்கு சார், இவனுக்கு பயம் இருக்கு சார், கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அவனா சொன்னதான் முடியும். இல்ல ஏதாவது சேஷ்டை பண்ணினான்னு தெரியும். சில பேருக்கும் ஒரு சேஷ்டை பண்ணாம வேற ஏதோ இருக்கும், சேஷ்டை கூட பண்ண தெரியல சில மனுஷனுக்கு. என்ன பண்றது? அதுக்கெல்லாம் பரதநாட்டிய கத்துட்ட வாழ்க்கை தான் இதுக்கு இந்தந்த ஒரு இமோஷன் தான் இப்படி இப்படி பண்ணணும், பண்ணி காமிக்கணும், அவளுக்கு தெரியும். லோகத்துல தெரியல, விழணும். இப்படி கண்ணால பாக்கணும்னா பொருள்ல உருவம் இருக்கணும், காதால தெரிஞ்சுக்கணும்னா அங்கே சத்தம் இருக்கணும், மூக்கால மோகணும்னா வாசனை இருக்கணும், நாக்கால தெரிஞ்சுக்கணும்னா சுவை இருக்கணும். இவைகள்லாம் ஏதாவது இருந்தா தான் பொருளை பத்தி நாம் அறிவோம். ஆனா இந்த ஆத்மாவில ஒரு குணமும் இல்ல, உருவம் இல்ல, சுவை இல்ல, சப்தம் இல்ல, தொடும் உணர்ச்சி இல்ல, ஒன்றும் இல்ல. ஆகையால் எந்த புலனாலையும் அறிய முடியாது. புலனால அறிய முடியாது, நமக்கு அறிவு வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. அறிவு இப்படித்தானே வரும். உலகத்துல எந்த அறிவு வந்தாலும் இந்த ஐம்புலன்கள்னால வரணும். ஐம்புலன்கள், அதனால்தான் அறிவு புலன்கள்னு சொன்னேன். இது ஐம்புலன்கள்னாலேயே வரணும், ஐம்புலன்களையும் வராதுன்னு சொன்னா இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் பிரம்மத்தை நேரா இதோ பாருங்க, பசுமாடுன்னா, பசுமாடுனா என்னதுன்னா அந்த கொம்பை பிடிச்சி இதோ ஏன் பசுமாடித்தான் அப்படின்னு காமிக்கிறா போல பிரம்மத்தை காமிக்க முடியுமா? ஏன்? அதுல உருவமோ சப்தமோ ஸ்பர்சமோ ரசமோ கந்தமோ ஒண்ணும் இல்லை. ஆனா அதை காமிக்கிறதுக்கு எப்படித்தான் வழி இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் உங்களை வெளிச்சம்னா என்னதுன்னு கேட்டார், என்ன சொல்லுவேன்? சாதாரண கேட்டார், ஏன் கேட்கப்படாதானே? மைக்குன்னா என்னது? இதை கையை காமிச்சு இதுங்கிற. டேபிள்னா என்ன? கை காமிச்சு இதுங்கிற. ஷவர்னா கை காமிச்சு அதோ அங்க இருக்க அதுங்கிற. தெரிஞ்சுக்கிற. வெளிச்சம்னு கேட்டார், என்ன சொல்லுவேன்? கையை எங்கே காமிப்பேன்? தீபத்தில் காமிச்சு அதுதானே தீபம்ங்கிறான். அவ வெளிச்சம்னு எப்படி சொல்றது? ஓஹோ, இதோ பாரப்பா, இந்த ரூம்ல இருக்கக்கூடியதான பொருள்லாம் எடு,
இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு ஒவ்வொன்னும் தள்ளிவிடுங்க, கடைசியில எது மிஞ்சி இருக்கோ அப்படித்தான் காமிக்க முடிக்கிறது. தவிர வெளிச்சத்தை காட்டுன்னா எப்படி காட்டுறது? ஒண்ணு இன்னொன்னு பண்ணலாம். என்ன, இந்த லைட் அணைச்சு விட்டுனா அப்ப என்ன இருட்டு இருக்கு, அப்ப மறுபடியும் ஆன் பண்ணேன்னா இப்ப எது புதுசா வந்திருக்கோ அது வெளிச்சம், இது காட்டலாம். இது ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த வழியில ஆத்மாவை காட்ட முடியாது. ஏன்னா ஆத்மாவை நீக்கி விட்டு அப்புறம் திருப்பியும் ஆத்மாவை கொண்டு வந்தா இப்ப புதுசா வந்திருக்க ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மாவை நீக்க முடியுமா? ஏன்னா அவருக்குதான் இது இல்லையே, முடிவே இல்லையே, எப்பொழுதும் உள்ளவர். என்ன பண்றது? அதனால மற்ற பொருள்களை எல்லாம் நீக்கி நீக்கி எது எஞ்சி நிக்கிறதோ அதுதான் ஆத்மா. இது என்ன மெத்தட்? நிஷேத மெத்தட், நெகட்டிவ் மெத்தட். முதல்ல சொன்னது பாசிட்டிவா, இதோ இதுதான் அப்படின்னு விரல சுட்டி காமிச்சு அறிவிக்கிறது ஒண்ணு. டேபிள் என்ன, இதோ பாருங்க இது. பசுமாடு என்ன, இதோ பாருங்க இது அப்படின்னு சொன்னா அது பாசிட்டிவா சொல்லி கொடுக்கிறது, விதிமுகமாக சொல்லி தரதுன்னு அர்த்தம். இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல நீக்கிவிட்டு இது எல்லாம் போன பிறகு எது மிஞ்சி இருக்கோ அதுன்னு சொல்ல பார்த்தல, அது நிஷேதம். விதிமுகமாக சொல்ல முடியாது அப்படின்னு சில பேர் சொல்ற, சில பேர் அதுவும் சொல்லலாம். உபனிஷத்துல பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மம்னா என்னது? சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாக இருக்கு அப்படின்னு சில வாக்கியங்கள். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, அறிவு ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு செட்டு இப்படி சொல்லுது. இன்னொரு செட்டு நேதி நேதி, இது இல்ல இது இல்ல இது இல்ல நேதி, அப்படித்தான் சார் கண்டுபிடிக்க முடியும், இது நேரா சொல்ல முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றா. இது என்னதுன்னு கேக்குற. கிமன்யத் கிராஹயே கச்சித் பிரமாணே நதுகே நச்சித். கிம் அந்யத் கிராஹயே கச்சித், வேற 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 அப்படின்னு, இதை விட வேற இது வேற வேற அப்படின்னு காமிச்சு கொடுக்குமா? வினைவத்து பிரமாணேன நிவர்த்தியா அந்நிய சேஷதா, வேற பிரமாணம் இல்லாமல் மற்றவைகளை நீக்கி, நிவர்த்தியா அந்நிய, மற்றவைகளை எல்லாம் நீக்கி இதை காமிக்கிறது. இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல 4 பாதங்கள் சொல்லிருக்கு. பிரம்மத்துக்கு 4 பாதமா, விஸ்வன் தைஜசன் பிராக்யன் 3 பாதம் சொல்லியாச்சு. இத 3 பாதம் சொல்லியாச்சுன்னா 4வது பாதம் தானே தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே. மொத்தம் 4 இருக்கு. இந்த 4 பாதங்கள் பிரம்மத்துக்கு 4 பாதங்கள், அதுல 3 பாதங்களா இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அப்ப 4வது பாதம் அதுதானே, இது சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன் சார்? 4 பேர் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன், இவர் ராமன் இவர் லட்சுமணன் இவர் பரதன் சொல்லியாச்சு. அப்ப 4வது பேர் வழி தானா தெரியணும் இல்லையா? ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கார்? இங்க பேசுறது நன்னாதான் இருக்கு, அந்த 4 பேர் வழியில 4 பேருக்கு 1 2 3 4 பேர் தனித்தனியா இருந்தா 3 பேரை நிறுத்திட்டா 4வது பேர் வழி என்னன்னு தெரியும். ஆனா இங்க ப்ராப்ளம் வேற இருக்கு. என்னன்னா இருக்கிறதே 3 பேர் தான், அல்லது இருக்கிறதே ஒருவர் தான். அது எப்படி சொல்றேன்? ஜாகிரத்துன்னு ஒரு நிலை, ஸ்வப்னம்னு ஒரு நிலை, தூக்கம்னு ஒரு நிலை. ஜாகிரத்துங்கிற நிலை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பூத உடலை நான் என்று கருதி கண்ணால பாக்கிறது, காதால கேட்கறது, மூக்கால மாறுறது, இதெல்லாம் பண்ற நிலைக்கு முடிச்சுட்டு இருக்க நிலை. அப்ப உங்களுக்கு என்ன பேரு? விஸ்வன்னு பேரு. ஏன் சார் விஸ்வன்னு பேரு? உலகத்துல இருக்கு விஸ்வன்னு பேரு. காய்கறி விக்கிறவா அந்த மாதிரி தம் பேரு ஏன் சொல்ற? காய்கறின்னு தானே வித்துட்டு போறா. தயிரை விக்கிறாமா என்ன பண்றான்? தயிருங்கிறான். அப்பளத்தை போட்டு போறான், பரிமாறிட்டு இருக்கான். அப்பளம் வேணுமா? அப்பளம் சொல்றான். அவன் தப்பேரைய சொல்றான். அதே போல நீங்க இங்க இருக்க உலகத்துல இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன பேரு? உலகம்னு பேரு. சோ உங்களுக்கு விஸ்வம்னு பேரு வச்சிருக்கேன் ஒரு நிலை. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டு தூங்கிட்டு நடுவுல என்னமோ ஸ்வப்னம் வந்தது. அந்த ஸ்வப்னத்துல ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளிதான் பொருள்களை காமிச்சது. பொருள் அங்க இல்ல.
நீங்க சொப்னத்துல எந்த பொருளை பார்த்தீங்களோ அந்த பொருள் அங்க இல்ல. ஆனா என்ன இருந்தது? ஒளிதான் இருக்கு. சினிமா பாக்குறேன், சினிமால என்ன இருக்கு? ஒளிதான் இருக்கு. அந்த ஒளிதான் அந்தந்த அந்த ஷேப்ல உங்களுக்கு காணப்படுற ஸ்கிரீன்ல இல்லையா? சில பேர் ஒளிங்கிற, சில பேர் நிழலுங்கிறான். இருக்கு. நம்ம ஒளின்னு வச்சுப்போமே, அந்த ஒளிதான் ஸ்கிரீன்ல விளையாடுறது பொம்மை மாதிரி தென்றது. அதே மாதிரி நம்ம மனசு எனக்கூடியதான ஸ்கிரீன்ல இந்த ஒளியானது காணப்படுறது. அதனால நிஜமா அந்த பொருள் ஒண்ணும் இல்லை. அதனால ஒளிக்கு தேஜஸ் தைஜஸ். இப்ப என்ன, ஒரு ஸ்வரூபம் என்ன? விஸ்வம். இன்னொன்னு என்ன? தைஜஸ். அதுக்கப்புறம் மூணாவது ஒளி என்ன? பிராக்ஞன். இந்த பிராக்ஞன் என்ன? எல்லாரையும் ஒரு மூட்டையா இருக்குங்க, ஒன்னும் உபயோகப்படுத்தல, எல்லாரையும் முடி வச்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு காலமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதனால அவனுக்கு பிராக்ஞன். பிரஜான கனன், கட்டியான அறிவுள்ளவன். அறிவு கட்டியா இருந்தா நல்லா உபயோகப்படுத்த. நெய் இருக்கு, அந்த நெய்யானது உருக்கி இருந்தா அதுல சாம்பார்ல போட்டுப்போம், சில பேர் ரசத்திலையும் போட்டுப்பான், மோர்ல இது வரைக்கும் போட்டு பாத்துக்கல. பிராரம்பம் விவகாரம் என்னடா, மீதி எல்லாம் அது போட்டுக்கிறான் விவகாரம் முழுக்க. அப்ப என்னாச்சுன்னா அது உருகி இருந்தது, ஏனால் போட்டுப்போம். கட்டியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், போட்டுக்கல அவ்வளவு ஒரு சுவைக்க. அதே போலயே இந்த பெங்களூருக்கெல்லாம் இந்த குளிர் நாள்ல போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெயாவது கட்டி ஆயிடுது. அது திருப்பி என்னத்தான் பிரஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி கட்டியா இருந்தா எப்படி உபயோகப்படுத்துறது இல்லையோ, முடியாதோ, அதே போலதான் நம்ம அறிவுலாம் எப்படி தர இருக்க, தூங்குறப்ப கட்டியா இருக்கு. அதான் பிரஜானகனம். பிரஜன்னு பேரு, பிராக்யன்னு பேர் வச்சு. இந்த நாலாவது பேர் வழி இருக்கு. 4 பாதங்கள் சொன்னேன்னா, 3 தான் சொன்னேன், விஸ்வம் தைஜசன். நாலாவது எதுன்னு ஒரு ப்ராப்ளம் வரும். முன்னால அங்கே ப்ராப்ளம் வரல. ராமன் லட்சுமணன் பரதன் சேர்த்திருக்க 4 பேரு, இதோ 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க. இவருக்கு இந்த பேரு, இவருக்கு இந்த பேரு, இவருக்கு இந்த பேரு. 4வது மனுஷன் பேரு சொல்லாமலே தெரிஞ்சது. இங்க தெரியல. ஏன்டா 3 தான் சரி இருக்கு. விஸ்வமன் ஒண்ணு, தைஜசன் ஒண்ணு, பிராக்ஞன். 4வது பேர் வழி என்ன? இந்த 3 சேர்த்து. அது எப்படி தெரியறதுன்னா, நீத்தான் சொல்றேன், எந்த நான் தூங்கினேனோ அந்த நானே முழிச்சுட்டு இருக்கேன், அந்த நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், இப்பொழுதும் அந்த நானா இருக்கேன். அது எந்த நான்? நான்ங்கிறது இந்த 3 நிலையிலையும் இருக்கு. ஒரு சமயத்துல விஸ்வனாகவும், ஒரு சமயத்துல தைஜசனாகவும், ஒரு சமயத்துல பிராக்ஞனாகவும் இருக்கு. ஆனா அந்த 3 ஒண்ணுன்னு ஒரு அறிவு வருது. நான் தான் தூங்கினேன், நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், நான் தான் இப்பொழுது முழிச்சுண்டு அதை நினைக்கிறேன். இத நான் யாரு? விஸ்வனா, தைஜசனா, பிராக்ஞனா? அந்த 3லையும் ஊடுருவி உள்ளவர். அதனால முன்னால 4 பாதம்னு சொன்னாலும் 4 பேர் வழி இருந்தால் 3 சொன்ன பிறகு 4வது சொல்ல வேண்டாம். ஆனா இங்க என்னடா, 4வது சொல்லித்தான் ஆகணும். ஏன்டா 3 பேர் இருக்கா, விஸ்வம் தைஜசன் பிராக்ஞன் தான். 4வது காணப்படலையே, இருந்தா பரவாயில்ல. ஆனா யாருன்னு, இந்த 3லையும் ஊடுருவி யார் இருக்கானோ, இம்மனண்டாக யார் இருக்கானோ, நம்ம அனுபவத்துக்கு தெரியறதோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னம் பார்த்தேன், அந்த நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு 3ஐயும் நான் சொல்றேனோ, அவன் 4வது தெரியும். அவனை அறிந்தால் இந்த 3 வேஸ்ட். அவனை அறியாத பரியந்தான் இந்த 3 நம்மளே தொல்லை கொடுத்துட்டு. அதனால இந்த 3க்கும் அப்பாற்பட்டவனாகவும் 3க்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறதாகவும் ஒத்தரை நாம் அறியணும். அதே மாதிரியே இங்க இல்லை 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 என்ற எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எது எஞ்சு நிக்கிறதோ அதான் ததே கோவசிஷ்ட சிவ கேவலோகம். இது நம்ம கொஞ்சம் அப்படி யோஜனை பண்ணினா நமக்கே தெரியும். ஏன்னா நீங்க தானே சொல்ற, நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன், நான் தான் சொப்னம் பார்த்தேன், நான் தான் தூங்கினேன், நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன், 3 நிலையிலையும் நான் தான் இருக்கேன் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க யாருன்னு கேட்டா முழிச்சுட்டு இருக்கேன். என்ன நிலைன்னா சொப்பன நிலை. அதான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும், எப்பவுமே 3 நிலைக்கும் ஆதாரமா இருக்கிறவன் நான் சொல்ல வேண்டாமா? அது மட்டும் ஞாபகம். உபனிஷத்து வாசிக்கிற மட்டும் ஞாபகம் சொல்லுப்பா. ஆமா, நமக்கு தெரிஞ்ச தானே சொல்ற. அது இந்த சாஸ்திரங்கள் அநியாயம்.
நமக்கு தெரிஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் அப்படியே சொல்றாரே தவிர புதுசா ஒண்ணும் தெரியல சார். ஆனா புதுசா தெரிய வேண்டாம், அந்த அனுபவம் வந்தது உங்களுக்கு. நான் முழிச்சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணா, முழிச்சுட்டு இருக்கேன், அதோட மட்டுமல்ல 3 நிலைக்கும் நான் சாட்சியா இருக்கேன்னு தெரிய வேண்டாமா? அது ஞாபகம் வருதுன்னா போதும் வேறு. அந்த ஞாபகம் வர்றதுக்கு தான் 100 தரம் சொல்றார். கிமன்யத் கிராஹயே கச்சித் பிரமாணேன துகேனசித் வினைவது பிரமாணேன. பிரத்யக்ஷம் சப்தம் எனக்குடையதான பிரமாணங்கள் இல்லாமலேயே நிவிருத்தியா அந்நிய அனாத்மாவை நீக்கிவிட்டு ஆத்மாவை அறியலாம். அந்நிய சேஷதா சப்தேன இவ பிரமாணேன நிவிருத்திச்சேதி ஹோச்சதே. அத்தியக்ஷஸ்ய அப்பிரசித்தத்வாத் சூன்யத இவ பிரசித்தியதே. இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ அல்லது சப்த பிரமாணத்தினாலேயோ வேதம் சொல்ற சார், இதுக்கு அப்பாற்பட்ட பின்ன ஒருத்தர் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னா போறார். காதால கேட்கறான், ஆனா அனுபவிக்கல, அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரல. சப்தேன இவ பிரமாணேன, வேதம் எனக்கூடியதான பிரமாணத்தில் மட்டும் நிவிருத்தி வறுமையானால் இவைகள்லாம் இல்ல. இது ஆத்மா, சரீரம் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல, பிராணன் ஆத்மா இல்ல, எல்லாம் 100 தரம் கேட்டிருக்கும். ஆனால் அத்தியக்ஷஸ்ய அப்பிரசித்தத்வாத் எத்தனம் கேட்டாலும் இவைகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான அந்த அத்தியட்சனான பரமாத்மா நமக்கு பிரசித்தமாகத்தினால சூன்யத்தை இவ பிரசஜ்யதே, சூன்யமாகத்தான் தோன்றும். கண்ணை மூடிண்டா அவர் தெரிகிறாரோ? ஒன்னும் தெரியும். வெயில்ல போய் நின்றுட்ட கண்ணை மூடிண்டாலும் இருட்டு தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க, இருட்டு தான் தெரியுது விவகாரம் முழுக்க. ஏன் சுவாமியினர் பிரசித்தமா ஆகல? அவர் பிரசித்தமா ஆயிட்டா அனுபவம் வந்ததா அது ஆனந்திருக்கு. சேதனஸ்வம் கதம் தேக இது சேன்ன அப்பிரசித்திதா சேதனஸ்ய அந்நியத சித்தௌ ஏவம் ஸ்யாத் அந்யானதா. அப்பா, இந்த சரீரத்தை நான் சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்கு. ஏன் தெரியுமோ? நானும் சேதனன். சேதனன்னா இங்கும் அங்கும் அலையக்கூடியவன், எல்லாமும் பண்ணக்கூடியவன். என்ன போய் ஜடமான இந்த சரீரம்னு சொன்னா நன்னா இருக்கா? இந்த சரீரம் எப்படி இருக்கு? ஜடமா இருக்கு. ஆயால் இது நான் ஆக முடியாது. சேதனஸ்வம் கதம் தேகா, இந்த சரீரமானது எப்படி சேதனமாகும்? இது சேத் இல்ல அப்பிரசித்திதா சேதனஸ்ய அந்நியத சித்தௌ ஏவம் ஸ்யாத் அந்யஹானதா. இந்த சரீரம் நான் இல்ல, ஆத்ம பிராணன் நான் இல்ல, மனசு நான் இல்ல, புலன் நான் இல்ல, இவைகள்லாம் அறிந்து கொண்ட பிறகு அப்புறம் இவைகள்கிட்ட போக மாட்டோம். அதான் சேதனஸ்ய அந்நியத சித்தௌ. இந்த சேதனானவன் இன்னொரு பிரமாணத்தினால கிடைப்பாரையானால் அப்ப ஏவம் ஸ்யாத் அந்யஹானதா, அப்ப இவைகள்லாம் ஆத்மா இல்ல, ஆத்மா இல்ல தான. அதுக்காகத்தான் வேதமே இப்படி சொல்றது. அத்தியக்ஷஸ்வயமத்யேவ சேதனஸ்ய அபரோக்ஷதா. அத்தியக்ஷஸ்வயமஸ்ய, என்னைக்கோ ஒரு நாள் அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என்னைக்கு உங்களுக்கு அபரோட்சமாக அந்த ஞானம் வருதோ, இன்னொன்னு வழியாக தெரிஞ்சுக்கிறது இல்ல, தானா தெரிஞ்சு. குடத்தை பார்க்கணும்னு நீங்க என்ன வேணும்? கண்ணு இருக்கு. கண்ணு இல்லாம உங்களுக்கு குடம் தெரியுமா? தெரியாது. குதிச்சாலோ, சாப்பிட்டாலோ, பிராணாயாமம் பண்ணினாலோ, பகவன் நாமாவை சொன்னாலோ கண்ணு திறந்து பார்த்தா தான் குடத்தை பார்க்க முடியும். வேற வழியே கிடையாது. மீதியெல்லாம் இருக்கணும். வெளிச்சம் இருக்கணும், கண்ணு நன்னா இருக்கணும், இல்லன்னா கண்ணாடி போட்டுக்கணும், குடமும் ஒரு சின்னதா ஒரு பாயிண்டா இருந்தா தெரியாது, பெருசா இருக்கணும், இவைகள்லாம் இருக்கு. எல்லாமும் இருந்தாலும் கண்ணு இருந்தா தான் குடத்தை பார்க்க முடியும். நல்ல ஒரு சங்கீதத்தை கேட்கணும்னா என்ன வேணும்? அது இருந்தா தான் முடியும். நாக்கு வேலை செஞ்சாதான் அந்த சுவையானது தெரியும். சூடா டீ சாப்பிட்டார், 2 நாளைக்கு எதை சாப்பிட்டாலும் ஒன்னும் தெரியல, ஒரே மாதிரி. அந்த ஆத்து மாமிட்ட நாளைக்கு திரும்பியும் அதே மாதிரி கொடுத்துடுறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சமயக்கலை உப்பு ஜாஸ்தி, காரம் ஜாஸ்தி, புளி ஜாஸ்தி, ஏதாவது சொல்லிட்டே இருந்தா பனின வாழ்க்கை எப்படி சார் இருக்கா? காரணம் இந்த வெயில்ல வெறுமனே நிக்கவே முடியல, ஃபேன் இல்லாம இருக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் என்னமோ வேர்த்து போட்டுறது, எறும்பு கடிக்கிறா போல இருக்க உடம்பு முழுக்க. அப்படி இருக்கிற காலத்துல நெருப்புக்கு முன்னால சமையல் கட்டல, காத்தே இல்லாத சமையல் கட்டல. என்னமா கட்டிருக்கான் தெரியுமா செயல் கட்ட?
காத்து கொஞ்சம் போறாது. ஃபேனும் போட்டுக்க முடியாது. ஃபேன் போட்டுட்டா ஸ்டவ் எரியாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, அது வேற. ஃபேன் போட்டுக்க முடியாது. ஏசி போட்டுக்க முடியுமா? இங்க முடியாது, கிடையாது. ஆகையால் கஷ்டப்பட்டுதான் அவ பண்ற. அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கு வேலை நீங்க 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் அது ஹாட் பேக்ல போட்டு உங்களுக்கு சுட சுட அது கை இதமா இருக்கிற அளவுக்கு பண்ணி எவ்வளவு பத்திரமா போடுற. பிராரப்தம் தலையெழுத்து உப்பு ஜாஸ்தியா கொட்டிவிட்ட அப்படின்னு வைக்கிறது. புளி விலை வைக்கிறது, இவ்வளவு புளி கரைச்சு கொட்டணுமா, என் வயதுல புளி கரைக்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி லோகத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தமானது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் உள்ளூர் அந்த ஆத்மா தெரியாத பரியந்தான் எங்களால எதிர்பார்க்க முடியும். ஆனா அந்த ஆத்மா அனுபவிச்சுடையானால், ஒன்ஸ் நீங்க அனுபவிச்சுடையானால் அப்ப என்ன ஆகும்னர், இவைகள்லாம் தானா விட்டு போகும். எப்படி? அத்தியக்ஷஸ்வயமத்யேவ சேதனஸ்ய அபரோட்சதா. இந்த சேதனமானது அபரோட்சமாக இருக்கு. அபரோட்சமான இன்னொன்னு தயவில்லாமலேயே தானே தோன்றது. எதுக்காக சொல்ல வந்தேன்னு, இவைகள்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு புலனுடைய சகாயம் இருந்தா தான் அறிய முடியும். உருவத்தை அறியணும்னா கண்ணு வேணும், சத்தத்தை அறியணும்னா காது வேணும், சுவை அறியணும்னா நாக்கு வேணும். ஆனா என்னை அறியறதுக்கு, நான் அறியறதுக்கு என்ன வேணும்? கண்ணை திறந்தா எனக்கு நான் தெரியும், கண்ணை மூடினா நான் தெரியாது. சொல்லடா, காது கேட்டா தான் நான் தெரியும், இல்ல என்ன தெரியாது. இப்படி இருக்கும். அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான நான் ஒண்ணு நீங்க கேட்டுருக்கேள, அனுபவித்துக் கொண்டிருக்கேள, இந்த நான் எனக்கூடியதான தோற்றமானது புலன்கள்னால தெரியறதா? புலன் இல்லாமலேயே தெரியறதோ இல்லையா? அதான் சொன்னேன். அதான் அப்ப இம்மிடியேட் நாலெட்ஜ்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல. மீடியேட் நாலெட்ஜ்னா என்ன அர்த்தம்? பரோட்ச ஞானம். அதை அறிவதற்கு இன்னொருத்தருடைய தயவு தேவை. உருவத்தை அறிவதற்கு கண்ணு தயவு தேவை. சப்தத்தை அறியறதுக்கு காது தயவு தேவை. காது கேட்கலன்னா, காது ரிப்பேர் ஆயிடுதுன்னா எந்த சப்தமும் கேட்காது. வேதாந்தம் மட்டும்தான் கேட்கும், டிவி கேட்காது அப்படின்லாம் இல்ல. எல்லா சப்தமும் காது இருந்தா தான் கேட்கும். ஆனால் நான் எனக்கூடியதான ஒரு தோற்றம் உள்ள இருந்து வந்து பார்த்தா அது பகவான் சார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேர்ஜுன. எவ்வளவு நீங்க பாபம் பண்ணினாலும், பகவான் இல்லைன்னு சொன்னாலும் பகவான் உள்ள இருந்து உங்களை காப்பாத்தி. அதனால அதை அறிவதற்கு வேற ஒன்னும் தேவையில்லை. அதுதான் அபரோட்ச ஞானம். ஒன்ஸ் அது நீங்க இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா மீதி எல்லாம் தானா ஓடி போயிடும். அதான் சொல்றார் அத்தியக்ஷஸ்வயமத்யேவா. இந்த அத்தியக்ஷன் ஸ்வயமாக இருக்கார். ஸ்வயமாக இருக்காருன்னு இன்னொருத்தருடைய ஜெயவினால வரல. சேதனஸ்ய அபரோட்சதா. இது சேதனமா இருக்கிறதுனால தானா தெரிகிறது, இன்னொருத்தருடைய தயவில்லாமல் தெரிகிறது. துல்லிய ஏவம் பிரபோதஸ்யாது. அதே மாதிரிதான் மோட்ச சந்தர்ப்பத்திலையும் அந்நிய அசத்வவாதினா. பாருங்க, மீதி பேர் யாருங்க ஆத்மாவே இல்லைன்னு சொல்றான் ஒருத்தன். யார? பௌத்தன். அவன் என்ன சொல்றான்? ஒவ்வொரு செகண்ட்லயும் ஆத்மா மாறிண்டே இருக்கு, பர்மனண்டா ஆத்மா இல்ல அப்படின்னு சொல்ற. சில பேர் சூன்யவாதி, சூன்யம் தான் இருக்கு, நீங்களே இல்லைங்கிறான். உலகம் இல்லைன்னு சொல்லணும் சார், நீங்களே இல்லைன்னா எப்படி? அதனால அவனுக்கும் என்ன சொல்லணும்? ஐயா, உனக்கு உள்ள நான் தானா தெரியறது பாருன்னு சொல்லு. அகமஜ்ஞாசிஷம் சேதம் இது லோக ஸ்மிருதேரியா கரணம் கர்ம கர்த்தாச்ச சித்தாஸ்து ஏகட்சணே கிலா. என்ன இன்னொன்னு பாருங்க. நான் குடத்தை பார்த்தேன் சொல்ற. இந்த மூணுல எது சார் முன்னால இருக்க? இது அனாவசியமான விசாரம். எது முன்னால இருந்தா எது பின்னால இருந்தா என்னதான் பிராணம்? ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க. நான் குடத்தை பார்த்தேன், அறிவதா இல்லையா? குடத்தை பார்த்தவரு நான் குடத்தை பார்த்தேன். இந்த மூணும் ஒரே சமயத்துல வருதா? இல்ல முதல்ல ஒரு அறிவு, பின்னால ஒரு அறிவு, அதுக்கு பின்னால ஒரு அறிவு வருதா? எது எப்படி வந்தா என்ன கேட்கப்படாது. ஏன்னா நீங்க அனுபவிச்சவர்கள் நீங்க தான் சொல்லணும். பார்த்தவாள் நமக்கு இது கூட ஒரு க்ஷணம் பார்த்து போயிடுச்சுன்னா பரவாயில்ல சார். ஒவ்வொரு கணமும் நீங்க இது போல அனுபவம் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இத கேள்வி கேட்டா தெரியலையே.
மனுஷன் என்னதான் பண்றதுன்னு நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொன்னா போறோம். தினந்தோறும் அனுபவிக்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரியலன்னு தினமும் தூங்குறலன்னா, சில சமயத்துல மத்தியானமும் தூங்குறலன்னா, தூக்கம் எப்படி வந்தது? கண்ணை மூடிக்கோ வரும்பா, ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்வார். கண்ணை மூடிட்டு ராத்திரி எல்லாம் கண்ணை மூடிட்டு தூக்கமே வராத மகன்களும் இருக்கா. எப்படி வந்தது? அந்த தூக்கம் வரதா தூங்குறதா? இது பக்கத்து ஊர்ல இருந்து வருதா, கடையில வாங்கிட்டா வருதா? தூக்கம் வரதுங்கிறேன. அப்புறம் தூக்கம் மூச்சுன்னா தூக்கம் போயிடுதுங்கிறான். எந்த ஊருக்கு போச்சு? நம்ம பிரயோகங்கள்லாம் நமக்கு தினந்தோறும் தெரிஞ்சதுனாலும் தெரியல. லைட்டா ஆன் பண்ணினா இருட்டு போயிடுது. இருட்டு எங்க போச்சுன்னு பக்கத்து ரூமுக்கு போச்சா? அங்கேயும் லைட் இருக்கே. அழிஞ்சு போயிடுதுன்னா, அழிஞ்சு போயிடுதுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறுபடியும் வந்துடுத. கரண்ட் லைட் போட்ட பிறகு இருட்டு போச்சா? இருட்டு போன பிறகு லைட் வந்துடும், வெளிச்சம் வந்துடும். வீடு முழுக்க ஒரே இருட்டா இருந்ததுன்னா இடமே இல்ல. அது வெளியில போன பிறகுதானே வெளிச்சம் வரணும். இல்ல சார், வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சு, வெளிச்சம் தான் வந்ததுன்னா வெளிச்சம் வர்றதுக்கு இடமே இல்லையே, முள்ள இருட்டு பார்த்துருக்கேன். இதுதான் வேதாந்தத்துல ரொம்ப கஷ்டமான விவகாரம். தினந்தோறும் நம்ம பார்த்தாலும் என்னது என்று சொல்ல முடியல. தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி நான் இதை பார்த்தேன் எனக்குரியதான சந்தர்ப்பத்தில் குடத்தை நான் பார்த்தேன். குடம் என்கிறது பார்க்கப்பட்டதான பொருள், நான்கிறது பார்த்தவன். பார்த்தேன் எனக்குரியதான செயல். பெண்ணச்ச கர்த்தா பார்த்தவன், கர்மா பார்க்கப்பட்டதான பொருள், செயல் கிரிய, கர்த்தா கர்மா கிரிய, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரெடிகேட். சொல்றல ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த மூணும் ஒரே சமயத்தில் நமக்கு வருதா இந்த அறிவு? இல்ல தனித்தனியா வருது? நான் இதை பார்த்தேன் சொல்றேன் சார், ஒரே சமயத்தில் தான் வந்தது. அதே மாதிரியே நாளைக்கே நான் அதை பார்த்தேன் அப்படின்னு நாளைக்கே ஒரு நினைப்பு, ரிமெம்பரன்ஸ் வரும். அப்பவும் மூணும் ஒரே சமயத்துல அறிகிறோமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அறிகிறோம்? சரியான கேள்வி. எத்தனை தரம் பார்த்தாலும் இதுக்கு ஆன்சரே கிடைக்கல. என்ன இதுக்குத்தான் சமாதானம் சொல்லுது. அகம் அஜ்ஞாசிஷம் சேதம், அகம் நான், இதம் இதை, அஜ்ஞாசிஷம் கண்டேன் அறிந்தேன், இது லோகஸ்புருதேரிஹா உலகத்துல மனுஷர்களுக்கு வரக்கூடியதான ஸ்மிருதி, நினைப்பு. கரணம் கர்ம கர்த்தா சித்தாஸ்து ஏகக்ஷணே கிலா. இந்த மூணு அட் ஒன் டைம் தானே நமக்கு தெரியுது, ஒரே பிளாஷ்ல தெரியுது சார் மூணு அப்படின்னு இல்ல பாங்க. ஏன் இந்த மூணுல அறிபவன் முன்னால இருக்கான். அறிபவனானவன் தான் ஒரு பொருளை அறிவதற்காக தன்னுடைய புலனை உபயோகிக்கிறான் இல்லையா? குடம் இருக்கு, இவன் அறிபவன் இருக்கான். அறிபவன் குடத்தை காணணும் என்று நினைத்தான். அதை அறிவதற்காக கண்ணு எனக்கூடியதான புலனை உபயோகித்தான். இப்ப இந்த மூணுல எது முன்னால இருக்கு? அறிபவன் முன்னால இருக்கு. அவன் அறியணும் எனக்கூடியதான ஒரு செயலுக்காக, ஒரு பிரயோஜனத்துக்காக புலனை உபயோகித்தான். அந்த கருவியை உபயோகித்ததுனால கருவிக்கு முன்னால புருஷன். சமையல் பண்றதுக்காக கரண்டி வாங்கிட்டு வந்தா மாமி, அதை கலரணும், கலர்றதுக்காக கரண்டி கொடு. இந்த கரண்டிக்கு முன்னால அவன் இருக்கான். இவன் தான் நான் கலரணுங்கிறதுக்காக எங்கேயோ இருக்கிற கரண்டியை எடுத்து அதை உபயோகிக்கிறான். அதனால அந்த செயல் வர்றதுக்கு முன்னால கருவி வேணும். கருவியினால்தான் செயலை பண்ணணும். கரண்டியினால்தான் கலரணும். கலரினால்தான் பொருளா இருந்து வரும். சோ பொருளை செய்யணுமே ஆனால் கருவி வேணும். அந்த கருவிக்கு முன்னால கருவியை உபயோகிக்கணும் எனக்கூடியதான கர்த்தா இருக்கணும். முதல்ல கர்த்தா. எப்பவுமே நமக்கு நான் இருக்கேன், நான் என் கண்ணை உபயோகித்து குடத்தை பார்க்கிறேன். கண்ணை உபயோகிக்கலைன்னா குடம். குடம் முன்னால இருக்கா, நீங்க முன்னால இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா நீங்க தான் எப்பொழுதும். குடம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லையே.
எப்ப குடமானது உங்களுக்கு தெரியறதோ அப்பதான் அது குடம். அதுக்கு முன்னால எது இருந்தாலும் அதை பத்தி நீங்க பேசல. சோ விவகாரம் இந்த மூணுல எது முன்னால? கர்த்தா. நான் இப்பொருளை அறிவதற்காக கண்ணு காது மூக்கு நாக்கு எனக்கூடியதான புலன்களை உபயோகித்து அப்பொருளை அறிகிறேன். சோ பொருள் இது கர்த்தா, பொருள், செயல். இப்படி முதல்ல இருக்கிறவன் கர்த்தா, இரண்டாவது பொருள், மூணாவது செயல். சார் பொருள் முன்னாலே இவனுக்கு முன்னாலேயே இருக்கலாமே. வீடு இருக்கு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வீடு இருக்கு, நான் பிறந்த கண்ணை திறந்தேன் அப்பதான் வீடு காணப்பட்டது, எனக்கு முன்னால பொருள் இருக்குன்னு. பொருள் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லப்பா. நான் பொருளை பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை ஒவ்வொரு விதமா பாக்குறேன். பொருள் ஒன்னாக இருந்தாலும் வசுதா பொருள் ஒன்னா இல்ல, அவனவன் வெவ்வேறு விதமாக பாக்குறான். அதனால அவனவனுக்கு தனித்தனி பொருள்னு பாக்க. இது அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல வரப்போகுது, அதுக்காக இப்ப. அதனால விவகாரம் என்ன? முதல்ல மனுஷன் அறிபவன் முதலில், இரண்டாவது அறியப்படும் பொருள். அப்பொருளை அறிவதற்காக இவன் கருவியை உபயோகிக்கிறான். நான் இதை அறிகிறேன்னு சொன்ன இந்த நான் என்கிற அறிவும் இதை எனக்கூடியதான அறிவும் அறிகிறேன் எனக்கூடியதான அறிவும் ஒரே சமயத்துல வந்ததா வெவ்வேறு சமயத்துல வந்ததா? ஒரே சமயத்துல ஏன்னு சொல்றான் பௌத்தர். இல்லப்பா, வெவ்வேறு. முதல்ல ஆத்மா இருக்கு, ஆத்மா பர்மனன்ட். உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே ஆத்மா இருக்கு, அது பர்மனண்டா இருக்கு, அது அழியாது. அந்த பொருளானது உன்னுடைய சரீரத்துல இருக்கு. நம்ம எவ்வளவு பத்திரமா இருக்குன்னு பாருங்க. அப்பப்ப நம்ம நம்மளையே வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, என்ன பிறந்து என்ன சாதிச்சேன், என்ன ஆச்சு, என்னவோ ஆகணும்னு நினைச்சேன், என்னமோ ஆச்சு அப்படின்னு ஒரு நைராசியம் ஏற்படுறது பார்த்தீங்களா, அது தப்பு. பகவான் நமக்கு இவ்வளவு ஒரு அறிவு கொடுத்துருக்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க. வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், யாருக்கு கஷ்டம் இல்ல? பரமேஸ்வரனுக்கு கட்டம் வந்திருக்கு, மகாவிஷ்ணுவுக்கு கட்டம் வந்திருக்கு, கணபதிக்கு கட்டம் வந்திருக்கு, சுப்பிரமணிய எல்லா ஸ்லோகமும் வரிசையா இருக்கு. அவாளுக்கு என்னென்ன கட்டம் வந்து கட்டம் எல்லோருக்கும் தான் இருக்கு. ஆனால் அத்தனையும் முக்தி அடையிறதுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்க. இது ஒழுங்கா தான் சார் கொடுத்தாரு. பிறக்கிறப்ப இல்ல கண்ணு நன்னா இருந்தது, காது நன்னா இருந்தது. ஒரு 40 வயசான பிறகு கண்ணுக்கு கண்ணாடி வந்தது. இப்ப 4 மாசத்துக்கே வருது. ஏன்னா பையன் பிறக்கிறப்ப டிவியை பார்த்துன்னு தான் பிறக்க, அம்மாவை பார்க்கல, அப்படியே டிவியை பார்த்துன்னு தான் பிறக்கிறான் அப்படின்னு ஆயிடுது காலம். ஒன்னும் சொல்ல முடியல. அதனால புலன்கள்லாம் கெட்டு போயிடுது. அனாவசியமாக ஓடி ஓடி பஸ்ஸுக்காக ஓடி கால் வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது. 35 வயசுல ஒருத்தர் என்னால படி ஏற முடியலன்னு பக்கத்துல இருக்க சொல்றாரு, எனக்கு 25, இப்ப என்னாலேயே முடியலங்கிறாரு. என்ன பண்றது? பழைய நாள்ல 80 வயசானாலும் திருப்பதிக்கு நடந்து போவார், இங்கிருந்து நடந்து போவார். வீட்டுல என்னடா அப்படி ஒரு பிரார்த்தனைங்கிற. நடந்து போறதுன்னு ஏதோ 7 மலைய நடக்கிறதுன்னு இல்ல, வீட்டுல இருந்து நடந்து போவார். போறாத குறைக்கு கொடை எடுத்துன்னு போறார். திருப்பதி கொடைகள்னு வச்சுட்டு அந்த கொடை எடுத்து அதுக்கு பின்னாலேயே பஜனை பண்ணிட்டே போறார். விவகாரம் 80 வயசு தாத்தா போயிட்டு வர்றார். ஏன்? அந்த சரீரம் அப்படி பார்த்திருந்தா நம்ம அதை அனாவசியமா பாழாக்கிட்டோம். ஆனா உள்ளூர ஒருத்தர் இருக்கார் பார்த்தா, அவர் அறியணும். இந்த ஜென்மாவில எவ்வளவு கட்டங்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவரை அறிந்தால் மறுபிறவி இல்லை. அதுக்காகத்தான் சொல்றார். எப்படி? பிராமணியே விஸ்மிருதே சைக்ரியாத் யௌகபத்யம் விபாவ்யதே கிரமேண கிரகணம் பூர்வம் ஸ்மிருதே பச்சாத் ததைவடா. பிராமணியே விஸ்மிருதே, ஸ்மிருதி பிரமாணமா இல்லையாங்கிறது அப்புறம். நம்ம நினைப்புங்கிறது பிரமாணமா இருக்கட்டும், இருந்தாலும் சைக்ரியாத் யௌகபத்யம் விபாவ்யதே, அது வெகு சீக்கிரமாக நடக்கிறதுனால ஒரே செகண்ட்ல நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். இப்ப ரோஜா எதழ் இருக்கு இல்லையா, இத எதழ்ல ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு 1000 எதழ வச்சோம். வச்சு குண்டூசியால ஒரு குத்து குத்திடும். 20வது இதழுக்கும் 800வது இதழுக்கும் அந்த ஊசி ஒரே செகண்ட்ல போச்சா, இல்ல இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கா கேட்டா என்ன சொல்லு? ஒவ்வொன்னா தானே சார் போகணும் ஊசி. ஒவ்வொன்னா போறதுக்கு இந்த 20வது ஏழுக்கும் 800வது ஏழுக்கும் இதழுக்கும் குத்துறப்ப நடுவுல ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட் இருக்கோ இல்லையா? ஆனா தெரியறது உங்களுக்கு குத்தினா சார் அந்த பக்கம் வந்துருது சார் அப்படிங்கிற ஒரே செகண்ட்ல இல்லை. அது காலபேதம் இருக்கு.
இருந்தாலும் நாம் பார்க்க அதை அறிய முடியல நம்மளால. அதனால சைக்ராத் யுகபத்யம் விபாவியதே, சீக்கிரமாக இருக்கிறதுனால யுகபத் அட் தி சேம் டைம் அப்படின்னு காணப்படுறது. கிரமேண கிரகணம் பூர்வம் ஸ்ருதே பச்சாத் ததைவசா. கிரமேண கிரகணம், முன்னால நடந்தது முன்னால நினைக்கிறது, பின்னால் நடந்தது பின்னால நினைக்கிறது. கர்த்தா தான் முன்னால நினைப்பு வருது, கரணமானது ரெண்டாவது நினைப்பு, அறிவானது மூணாவது. சோ லைஃப்ல அனுபவிக்கிற காலத்திலையும் கர்த்தா முன்னால, கரணம் பின்னால, பொருளானது கர்மா பின்னால, இப்படி இந்த ஆர்டர். நீங்க நினைப்பு வரும்பொழுது அப்படிதான் வரும், அந்த ஆர்டர்ல தான் வரும். ஏன் அப்படின்னு, ரயில கோத்தம் முதல்ல இன்ஜன், அதுக்கு மேல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், அதுக்கு முன்னால ஏசி கம்பார்ட்மெண்ட், அதுக்கு மேல வரிசையா வச்சுட்டு இருக்கேன். இதை இப்படியே நீங்க மனசுல வச்சுட்டு பொம்மை போடுறது, டிராயிங் போடுறப்ப பின்னால இருக்கிறது முன்னாலையும் முன்னால இருக்கிற இன்ஜன் நடுவுலையும் இப்படி போடுவிடா. ஏன் சார் போட மாட்டேன்னு, எப்படி பார்த்தீங்களோ அப்படித்தான். மனுஷனுக்கு ஸ்மரணம் எப்படி அனுபவிச்சீங்களோ அப்படித்தான் வரும். ஆகையால் ஸ்மரணம் வந்து அனுபவமானது நமக்கு கர்த்தா கர்மா கிரியா இந்த ஆர்டர்ல தான் வருது. அதே போல நினைப்பும் இந்த ஆர்டர்ல தான் வருது. ஆனால் நம்ம என்னடா பகுவேகமா நடக்கிறதுனால நம்ம இத ஒரே க்ஷணத்துல வருதுன்னு நினைக்கிறோம். அஜ்ஞாசிஷமிதம் மாம் சேதி அபேட்சா ஜாயதே த்ருவம் விசேஷ அபேட்சதே யத்ர தைத்ர நைவ ஏக காலதா. அஜ்ஞாசிஷமிதம், நான் இதை அறிந்தேன், மாம்சா என்னையும், இது அபேட்சா ஜாயதே த்ருவம், இப்படி வச்சுண்டு தான், தன்னை வச்சுண்டு தான் இதெல்லாம் நடக்கிறது. விசேஷோ அபேட்சதே யத்ர, எந்த இடத்துல நான் இதை என்று விசேஷம் எதிர்பார்க்கிறதோ தத்ர நைவ ஏக காலதா, அதே போல ஒரு சமயத்துல வரலை. அதனால முதல்ல எதை அறிஞ்சுக்கிறேன், அதனால்தான் சொல்றப்பவே நான் இதை பார்த்து, ஐ சாதி ஆப்ஜெக்ட், இப்படித்தானே சொல்றே தவிர குடத்தை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்ற வேணும்னு சொல்லலாம். பார்த்தேன் குடத்தை நான் இப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா சில சமயத்துல விஷயம் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்ற. ஏன்டாரு அங்கேயும் கவி சொல்ற, எது எதிர்பார்க்கிறாரோ அதை முதல்ல சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஹனுமார் வந்து கண்டேன் சீதையின், நான் சீதையை கண்டேன் தான் சொல்லிருக்கணும். ஆனா இப்படி சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா இன் ஜெனரல் நம்ம பேசும்பொழுது எதை சொல்றோம், நான் தானே முதல்ல பேசுறேன். அதனால இந்த ஆத்மாவை கவனிங்கோ. தனையும் சொல்றதுக்கு என்ன விவகாரம், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவை விடப்படாது. இந்த ஆத்மா இன்னும் என்ன விதமா முக்கியம்ங்கிறத சொல்லணும். மேல இத நாளைக்கு கவனிப்போம்.